நான் உங்க பையனையே அந்த அசுரம் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். அதுவும் என்னோட அப்பாவை பலி கொடுத்து. ஆனா நீங்க என்னடா என்ன குற்றவாளின்றீங்க. சந்திரகாந்தா. சந்திரகாந்தா. சந்திரகாந்தா தான் கேக்குறேன். நீங்க பதில் சொல்லுங்க. தம் பேரே ஞாபகம் இல்லாத ஒரு பொண்ணு அந்த குகைக்குள்ள எப்படி போவா? எனக்கே தெரியல. ஆனா நான் எப்படி பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா இது விஜயநகரம். இங்க நடக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். இவ்ளோ பெரிய குகையை பத்தி இவ்ளோ நாள் எப்படி தெரியாம இருந்தீங்க? விஜயநகரத்தோட மகாராணி ஐராவதி, மாயாவிக்கெல்ல மாயாவி. நீங்க இருக்கும் போது உங்க மருமக அந்த அசுரனோட குகைக்குள்ள எப்படி போனா? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இருக்கும் போதே அந்த குகைக்குள்ள நீ எப்படி போன? நான் உன்னை காப்பாத்த எல்லா முயற்சியும் பண்ண. நீங்க போய் சொல்றீங்க. நீ என்னையா குற்றம் சாட்டுற? பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? எனக்கும் அப்படிதான் கோவம் வந்துச்சு. நான் உங்க பையனோட உயிரை காப்பாத்தினா நான் பொய் சொன்னேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் அது உண்மை. நான் உண்மை சொன்னாலும் பொய்யா? இதுதான் இந்த அரண்மனையோட நீதியா? பதில் சொல்லுங்க மகாராணி அம்மா. இதுதான் உங்க நீதியா? நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க என் மாமியார். மாமியாரும் அம்மாவும் ஒண்ணுதானே எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எனக்கு என் மாமியார் மேல, அதாவது அம்மா மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். உண்மையாவே நீங்க என்ன காப்பாத்த முயற்சி பண்ணீங்க. இதே நம்பிக்கை உங்களுக்கு என் மேல இருந்திருந்தா நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். நீ என்கிட்டயே விளையாடுறியா? சொல்லு. அம்மா, நீங்க கோவமா இருக்கீங்க. எனக்கு அது தெரியுமா? அதனாலதான் இவளை நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நடந்த எதுக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம இப்ப சந்தோஷப்படணுமா? இவளுக்கு நினைவுகள் திரும்பி வந்துருச்சு. இவளால தம்பியும் வீட்டுக்கு வந்துட்டான். இதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். மகாராணி அம்மா, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையும் இல்ல. இனிமே தீராவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். தீரா கண்ணை திறந்ததும் எனக்கு சொல்லி அனுப்புங்க. இனிமே அவனை நான் தான் பார்த்துப்பேன். இப்ப அதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கு. எங்க அப்பாவோட இறுதி சடங்கு. எல்லா ஏற்பாடுகளும் ஆயிடுச்சான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். மகாராணியம்மா, தீரா என்னை பார்த்து ஏன் பயப்படலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் உயிரை காப்பாத்தினவனா? உயிரை எடுக்கிறவங்களை விட உயிரை கொடுக்கறவங்களுக்கு மரியாதை அதிகம். கொல்ல நினைக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா காப்பாத்தினவ உங்க முன்னாடியே நிக்கிறேன். நீங்க அதை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. உங்க பையனை குணப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட வந்தாலும் வரலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சந்திரகாந்தா, இந்த பொண்ணு பெரிய மாயாவிதான். இவளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவளை அழிக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை அழிப்பண்டி. இன்னைக்கு இவ கண் கலங்கிறத என்னால தாங்க முடியல. ஆனா இது வரைக்கும் இவளுக்கு நான் கண்ணீரை தவிர எதுவும் கொடுத்ததில்லை. சிதைக்கு தீ மூட்ட மகனை வர சொல்லுங்க. இவருக்கு பையனா பொண்ணு அது நான் தான். ஆனா பொண்ணு சிதைக்கு தீ மூட்ட முடியாதுமா. இன்னைக்கு ஒரு பொண்ணு தான் சிதைக்கு தீ மூட்ட போறான்.
ஆனா இப்படி ஒரு பழக்கம் நம்ம நாட்டுல இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. ஆனா இன்னிலிருந்து இப்படி ஒரு சடங்கு இருக்கு. பொண்ணு மட்டும் பெத்தவங்களுக்கு இறுதி சடங்கே நடக்காதா என்ன? அப்பா, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? முதல்ல என்ன பெத்தெடுத்த அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன வளர்த்த ஆளாக்குன அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எல்லாத்துக்கும் ஐராவதி தான் காரணம். அவளை நான் கண்டிப்பா அழிப்பேன். இன்னைக்கு எந்த கையால எங்க அப்பாவோட சிதைக்கு நான் தீ மூட்டணும், அதே மாதிரி ஐராவதியோட சிதைக்கும் நான் தான் ஒரு நாள் தீ மூட்டுவேன். என் பையன் அப்படி பண்ணிருக்க முடியாது. சந்திரகாந்தா தீராவா அப்படி பண்ணிருக்க மாட்டா. ஏன்னா தீராக்கு இப்படி நடந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரகாந்தாக்கு மந்திர வித்து தெரிஞ்சிருக்காது. இந்த மந்திர சக்தி இப்பதான் இவளுக்கு கிடைச்சிருக்கு. அவளுக்கு 21 வயசு இப்பதான் ஆச்சு. சந்திரகாந்தா இது அப்பாவோட ஆஸ்தி. நாளைக்கு இது ஆத்துல கரைக்கலாம். வேணாம். இல்லம்மா, அதுதான் சம்பிரதாயம். இல்லம்மா, அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய முதல்ல அப்பாவோட மரணத்துக்கு நீதி கிடைக்கணும். அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அப்பாவோட அஸ்தியை நான் கரைக்க போறேன். பழிக்கு பழியா? அப்படின்னா நீ அந்த யர்ணாசுரனியே பழி வாங்க போறியா? நான் சொன்னது அது மாதிரி நிறைய தீமைகள் இருக்கு. தீமை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இரண்யாசுரனை வர வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அவங்க இந்த மாதிரி நிறைய இரண்யாசுரனை உருவாக்குவாங்க. மரத்தை வெட்டுறதை விட நல்லது அதை வேரோட புடுங்கி எறியறது. முதல்ல நான் கெட்டதை உருவாக்குறவங்கள அழிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் அப்பாவோட அஸ்தியை நான் கரைக்க போறேன். அப்பதான் அவரோட ஆன்மா சாந்தி அடையும். உன்னோட இந்த போராட்டத்துல ஒவ்வொரு அடியிலையும் நான் உன் கூட இருப்பேன். வீரா கண்டிப்பா ஐராவதி மாதிரி கெட்டவனா இருக்க மாட்டான். நிச்சயமா ஐராவதி வீரா குடிக்கிற பாலை ஏதோ கலந்து கொடுக்கறா. அதோட போதைனாலதான் வீரா இப்படி நடந்துக்கிறான்னு தோணுது. அப்படின்னா தீமைகளோட அழிவுகளை இந்த அரண்மனையிலிருந்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வீராக்கு பால்ல அவ என்ன கலந்து கொடுக்குறான்னு கண்டுபிடிக்கணும்.